ஆஸ்பிரன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோஸ் த ஓல்ட் மேன் ரிவர் ரிட்டன் பை டொரோத்தி டெமிங். ஓகே, இந்த ப்ரோஸ்ல ஒரு 5 சின்ன பசங்க தனியா இருக்காங்க. ஒரு 2-3 நாளா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஃப்ளட் வரக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அந்த சுச்சுவேஷனை எப்படி இந்த பசங்களாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு சில மொமெண்ட்ஸ் தான் வந்து இந்த ப்ரோஸ்ல கொடுத்துருப்பாங்க. அவங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னாக்கா, எமி மார்ஷல் 17 years old, Betty Marshall, her younger sister, Rose Field 16 years old, the Marshall's neighbor. ஃபர்ஸ்ட் எமி பெட்டி அப்படின்ற 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, பொதுவாகவே சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, நம்ம அம்மா அப்பா ரைமிங்கா பேர் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எமி பெட்டி அப்படின்ட்டு இ சவுண்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்குமே எமிக்கு வந்து ஒரு 17 years old, அதாவது ஒரு 11th 12th படிக்கிற வயசுன்னு வச்சுக்கோங்க. பெட்டின்றவளுக்கு ஏஜ் எதுவுமே கொடுக்கல, ஆனா அவ வந்து அவளோட தங்கச்சி அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. ரோஸ் ஃபீல்டு, சாரா ஃபீல்டு 2 பேருமே வந்து எமியோட நெய்பர்ஸ் தான். ஓகேங்களா, இதுல ரோஸ் உடைய வயசு வந்து 16 years old, சாராவுக்கு ஒரு 9 வயசு ஆகுது. ஜிம் ஹால் அப்படின்ற இன்னொரு நெய்பரை பத்தி சொல்லியிருக்காங்க. அவனுக்கு வயசு 17. நெக்ஸ்ட் மிஸ்டர் பீட்டர்ஸ், மெம்பர் ஆஃப் த ரெட் கிராஸ் டிசாஸ்டர் கமிட்டி. பென்னி மாஷ் அப்படின்ற ரெட் கிராஸ் நர்ஸ். ஓகே, இதுல இந்த 5 பசங்களுமே வந்து ஒன்னா இருக்காங்க. இதுல 2 பேர் வந்து இவங்களை காப்பாத்துறதுக்காக வராங்க. ஓகேங்களா, சோ இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, ஜிம்முக்கு தான் வந்து இதுல வயசு அதிகம். ஓகேங்களா, சோ இதுல இந்த 5 பேர்லயே வந்து ஜிம்மு தான் கொஞ்சம் பெரிய பையன். கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட சீனாரியோ எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு லேட் ஆஃப்டர்நூன், அதாவது மார்ச் மந்தோடைய மதியத்துக்கும் மேல சாயந்தரம் டைம் இருக்கும் இல்லையா, மதியமும் சாயந்தரமும் ஈவினிங்க்கும் முன்னாடி ஒரு நடுவுல ஒரு டைம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து லேட் ஆஃப்டர்நூன் அண்ட் மார்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செட்டிங் வந்து லிவிங் ரூம், அதாவது மார்ஷல் ஹோம் அப்படின்னா எமியோடைய அப்பா பேர் தான் வந்து மார்ஷல். ஸோ மார்ஷல் ஹோமுடைய லிவிங் ரூம்ல தான் வந்து நடக்குது, அதாவது ஹாலில். சீன் 1, at rise, Emmy, Betty and Rose are sitting around the living room table. Emmy and Rose are knitting. Betty is looking at pictures in a magazine. The stage is not very bright. Starting எங்க இருக்கு அப்படின்னாக்கா, எமி, பெட்டி அண்ட் ரோஸ், அதாவது எமி பெட்டி அப்படின்ற 2 சிஸ்டர்ஸ், அப்புறம் இவங்களுடைய நெய்பரான ரோஸ், 3 பேருமே எமியோட வீட்டுல ஹால்ல நிட்டிங் அப்படின்னா பின்றது. ஓகேங்களா, ஏதோ கூட பின்றது, ஆனா எதை பின்னிட்டு இருக்காங்கன்னு சொல்லல, சம்பாட் பின்னிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பெட்டி என்ன பண்ற அப்படின்னாக்கா, அங்க இருக்கிற மேகசின்ஸ்ல சும்மா பிக்சர்ஸ் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இட்ஸ் நாட் வெரி பிரைட், அதாவது அந்த டைம்ல வானம் எப்படி இருக்கா, ரொம்பவே பிரைட்டா இல்லாம கொஞ்சம் டிம்மா இருக்கா. அதாவது மழை பெய்யுற டைம்ல நமக்கு வானம் ரொம்ப இருட்டாதானே இருக்கும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ரோஸ், குட்னஸ், it gets dark early on these rainy days. Mind if I raise the shade a bit, Emmy. ரோஸ் என்ன சொல்றா, ஆமா, it gets dark, இந்த ரெய்னி சீசன்ல எப்பவுமே என்ன ஆகும், வானம் சீக்கிரமா இருட்டாயிடும். Mind if I raise the shade a bit, அதனால நான் இப்போ இந்த கர்டைன்ஸை வந்து ஓபன் பண்ணிக்கலாமான்னு கேக்குறா. raise the shade அப்படின்னா ஒன்றும் இல்லை, open the curtains. கர்டைன்ஸ் வந்து இப்போ நான் ஓபன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கேக்குறா. Emmy, no do, but I guess we need the light on too. She goes over and puts on the electric light. வேண்டாம், நீ கர்டைன்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண வேண்டாம், நான் போயிட்டு லைட்ஸை வந்து ஆன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டு எலக்ட்ரிக் லைட்ஸை ஆன் பண்றா. Rose, going to the window, how it rains in sheets and look, your backyard is a small lake. Rose என்ன சொல்றா பாருங்க, விண்டோ ஜன்னல் பக்கமா நின்று பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அங்க பார்த்துட்டு இங்க பாரு எமி, உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பின்புறத்துல, பேக்யார்ட் அப்படின்னா பின்புறம், தோட்டத்து பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சின்ன லேக்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றா. Emmy, joining Rose at the window, gracious, have never seen it rain so hard and this is a 3rd day of it. Emmy என்ன சொல்றா, ரோஸ் கூட விண்டோ பக்கத்துல போய் நின்னுக்கிட்டா. கிரேஷியஸ் அப்படின்னா ஓ மை காட், கொஞ்சம் ஆச்சரியமா, கடவுளே, இந்த அளவுக்கு தண்ணி அங்க நின்று நான் பார்த்ததே இல்லை. ஆல்சோ இது வந்து தொடர்ந்து 3வது நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. பெட்டி puts down a magazine and runs to the window. பெட்டி என்ன பண்றா, மேகசினை கீழே போட்டுட்டு அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறா. விண்டோ வழியா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறதுக்காக. It's more than a lake, it's a sea. இது லேக் மட்டும் இல்ல, லேக்கை விட மோசமா கொஞ்சம் சீ மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. The radio said the river was above flood stage. This morning, whatever that means. ரேடியோல சொன்னாங்க இப்போ இந்த ரிவர்ல இந்த லேக்ல வந்து என்ன ஆகுமா,
ஃப்ளட்டு, அதாவது வெள்ளத்தால வர தண்ணி இந்த ரிவரையுமே வந்து அந்த லெவலை தாண்டி வருமா அப்படின்னு சொல்லி அதாவது எப்போ அப்படின்னாக்கா இந்த மார்னிங்குள்ள திஸ் மார்னிங்குள்ள தண்ணி வந்து அந்த ஸ்டேஜ் தாண்டிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறா Amy. It means that the water is above that white line in the bank at Thompson Bridge. It must have covered the south meadows and the highway there. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால அப்படின்னா அந்த ஒயிட் லைன் அதாவது தாம்சன் பாலத்துல இருக்க ஒரு ஒயிட் கலர் லைன் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஒயிட் கலர் லைனை தாண்ட போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றா. ஆல்சோ அப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும், நமக்கு கண்டிப்பா இங்க ஃப்ளட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றா. ரோஸ், it isn't only the rain, it's the snow melting in the hills in the northern part of the state. ரோஸ் என்ன சொல்றானா அது வெறும்னே மழையால வந்த தண்ணி கிடையாது, நார்த்தன் பார்ட்ல இருந்து ஸ்னோ எல்லாமே மெல்ட் ஆகி வந்து தண்ணியும் தான் இப்படி சேர்ந்துருக்கு அப்படின்றா. The girls returned to the table. Oh, I hope we don't have a flood here. கேர்ள்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, திருப்பியும் விண்டோ கிட்ட நின்று இருந்தாங்க இல்லையா, இப்போ திருப்பியும் டேபிள் கிட்டே வந்துட்டு ஓகே கண்டிப்பா நமக்கு இங்க ஃப்ளட் வராது அப்படின்னு நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. There is a noise of stamping feet and someone breathing hard. The girls all looked to the right, the direction of the sounds. இப்போ என்ன ஆகுது, அங்க ஒரு சவுண்ட் கேக்குது. ஸ்டாம்பிங் ஃபீட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சவுண்டு வர மாதிரி கால் தூக்கி அழுத்தி வச்சு நடப்பாங்க இல்லையா, அப்படி நடக்கும்போது வர சவுண்டு தான் ஸ்டாம்பிங் ஃபீட் அப்படின்னு சொல்றாங்க. யாரோ கொஞ்சம் வேகமா அதாவது சத்தம் வர மாதிரி நடந்து வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஆல்சோ ரொம்ப மூச்சு விட்டுற மாதிரியும் சவுண்டு கேட்குது. ஓகேங்களா. The girls are look to the right, அதாவது சவுண்டு வர டைரக்ஷனை நோக்கி அந்த கேர்ள்ஸ் எல்லாமே போறாங்க. Jim Hall entering from right in shining wet raincoat and rain helmet which he drags off as he enters. ஜிம் ஹால் தான் வர்றது. ஓகேங்களா. இப்ப இந்த கேரக்டர்ஸ்லயே வந்து பெரிய பையன் ஜிம் அப்படின்னு சொன்னா இல்லையா, அவன் தான் வந்து வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறான். என்டர் ஆகும் போதே அவன் வந்து ஒரு ஈரமான ரெயின் கோட்டு ரெயின் ஜாக்கெட்டு எல்லாமே வந்து போட்டுட்டு வரான். ரெயின் ஹெல்மெட் பாருங்க, ரெயின் கோட்டு ரெயின் ஹெல்மெட் இதான் வியர் பண்ணிட்டு உள்ள வரான். ஹீஸ் பேண்டிங் அப்படின்னா அவன் ஃபுல்லாவே நினைச்சிட்டான். கோஷ் கேர்ள்ஸ், இட்ஸ் a cloud burst. He kicks off his shoes. அவன் வந்து ஷூவை உதறி விட்டுட்டு என்ன பண்றான், கேர்ள்ஸ் இங்க பாருங்க வெளியில வந்து ரொம்ப வானம் இடிச்சுட்டே இருக்கு, அதாவது கிளவுட் பர்ஸ்ட் வானத்தை வந்து போட்டு தள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. I have run every step of the way from school to get here. The river is rising fast. ஸ்கூல்ல இருந்து வர வழி ஃபுல்லாவே ஒரே மழை தண்ணியா இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்தேன் அப்படின்றான். மழை தண்ணி அதாவது ரிவருடைய அளவு வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரைஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கான். The Barnett Dam gave way an hour ago. They say and it looks bad. Where is your mother any? Barnett Dam என்ன ஆகுதா, இன்னும் 1 hourல ஃபுல் ஆகிடும்னு சொல்றாரு. ஓகேங்களா. எந்த டேம் 1 hourல ஃபுல் ஆகிடும் அப்படின்னாக்கா பர்னட் டேம் இன்னும் 1 hourல ஃபுல் ஆகிடும். எமி உங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கேட்கறான். எமி, she took Dick to the dentist and was going to stop at Miss Branch for a recipe on her way home. She ought to be here soon. எம்மி சொல்றா எங்க அம்மா டிக்க டென்டிஸ்ட் கிட்ட கூட்டு போயிருக்காங்க. ஆல்சோ வர வழியில மிஸ் பிரான்ச் இருக்காங்க, அதாவது எம்மியோட அம்மாவோட ஃப்ரெண்ட்னு வச்சுக்கோங்க. அவங்க வீட்டுல சில சமையல் குறிப்பெல்லாம் கேட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இன்னும் அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஜிம், அண்ட் யுவர் ஃபாதர், அப்போ உங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்கறான். இன் சிகாகோ ஆன் பிசினஸ். பட் why all the questions, ஜிம்? எங்க அப்பா சிகாகோல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, இப்ப எதுக்கு நீ இந்த அன்வான்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். உடனே ஜிம், வெல் யூ சி, அது ஏன் அப்படின்னா அப்படின்னு சொல்லும் போதே ஒரு இன்டரப்ஷன், நடுவில் யாரோ வராங்க. He is interrupted by the ring of the telephone. Amy exists left the answer it. Her voice can be heard clearly. அதாவது எமி என்ன பண்றா, உடனே ஏதோ ஒரு இன்டரப்ஷன் வந்துன்னு சொன்னா இல்லையா, நெக்ஸ்ட் அவங்க அம்மா தான் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, அதனால அந்த போனை எடுக்கிறதுக்காக இவ போயிட்டா. ஆல்சோ அவ என்ன போன்ல பேசுறா அப்படின்றது எல்லாருக்குமே தெளிவா கேக்குது. எமி, ஹலோ எஸ் மதர், ஐ நோ, isn't it awful? How will you get home? அம்மா சொல்லுங்கம்மா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேக்குறா. எஸ் மதர், ஐ எம் லிசனிங் கேர்ஃபுல்லி. ஆமாம்மா நான் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லா கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எமிஸ் வாய்ஸ் க்ரோஸ் வெரி சீரியஸ். அப்புறம் அவங்களோட கான்வர்சேஷன் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. எஸ் 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 ஐ வில். நோ மதர், நோ ஐ வாண்ட். ஓகேம்மா நான் பண்றேம்மா. இல்லம்மா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா. ஜிம் ஹால் is here and Rosefield too. Yes, all right, I'll tell them.
ஆமாம்மா ஜிம் ஹால் இங்கே தான் இருக்கா, ஸோ ரோஸ் ஃபீல்டும் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு குட் பை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு திருப்பியும் ரிட்டன் அந்த ரூமுக்கே வந்து ரிட்டன் ஆயிடுறான். ஷீ இஸ் லுக்கிங் வெரி ஸ்கேர்ட். அவள் ரிட்டன் வரும்போது அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா. Mother can't get home from Miss Branch. The bridges between here and town are underwater. Rose, mother says you want to telephone your mother right away and tell her you will spend the night here. இங்க பாருங்க guys, எங்க அம்மா இப்போ வீட்டுக்கு வர மாட்டாங்களா, அவங்க மிஸ் பிரான்ச் வீட்லயே தான் இருக்க போறாங்களா. ஆல்சோ அவங்க இருக்கிற இடத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கான பிரிட்ஜ் ஃபுல்லாவே வந்து தண்ணியா இருக்கிறதுனால அவங்களால வர முடியாதா. ஆல்சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ரோஸ் ஃபீல்டு இருக்கா இல்லையா, ரோஸ் ஃபீல்டு கிட்ட சொல்லி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அவள் இங்கேயே இந்த நைட் ஃபுல்லாக இங்கேயே ஸ்டே பண்ணட்டும் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவுக்கு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கிட்ட சொல்கிறாங்க. ரோஸ், that will be fun. Harry is from the room. யூஸ்வலாகவே சின்ன பசங்களெல்லாம் ஒன்றா விட்டோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜாலியாக ஓகே அம்மா அப்பா யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ரோஸ்க்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஓகே இன்னைக்கு ஒரே ஃபன்னாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறா. Amy, Betty, you and I are to fill all the bowls, tubs, tubs, pails and pitchers with fresh water in case the town supply is cut off or made unsafe to drink. Amy என்ன சொல்றா பாருங்க, பெட்டி நீயும் நானும் இந்த பவுல்ஸ்ல, டப்ஸ்ல, பெயின்ஸ்ல, பிக்சர்ஸ்ல, அதாவது ஜக்கு, டப் எல்லாத்துலயுமே வந்து வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டரை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் வந்து நம்ம டவுன் சப்ளை கட் ஆனாலும் நம்ம ட்ரிங்கிங்க்கு எந்த தடையும் ஏற்படாது, ட்ரிங்கிங் வாட்டருக்கு எந்த தடையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு எம்மி சொல்றா. மதர் சேஸ் ஷி ஹோப்ஸ் யூ வில் ஸ்டே அண்ட் ஹெல்ப் அஸ் ஜிம். எங்க அம்மா நீங்க எங்க கூடயே இருந்து எங்க கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றான். ஜிம், that's why I came, Amy. I think I'll look up a lantern and அதுக்காக தான் நான் வந்து எம்மி நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்டனை எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளுக்கு ஒரு இன்டரப்ஷன் வருது. இன்டரப்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நடுவில் வர்றது ஓகேங்களா, தடையா வர்றது தான். பெட்டி இன்டரப்டிங், I have got a flashlight. I will get in and some candles. அந்த லேண்டன்ஸை எடு அப்படின்னு சொல்லும் போதே பெட்டி என்ன பண்றா, குறுக்குல நான் ஃபிளாஷ் லைட் வச்சிருக்கேன், கேண்டல்ஸ் வச்சிருக்கேன், லேண்டன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. Rose, from outside, still at the telephone with irritation. Central, I am trying to get main 3022. I can't. There is a pause and Rose comes to the door, her face frightened. The telephone is dead. I can't get Central. There isn't even a buzzing on the line. யூஸ்வலாக நம்ம கண்ட்ரியில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியோ எதுனாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், 108 கால் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 3022 அப்படின்ற ஒரு சென்ட்ரல் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரோஸ் என்ன பண்றா அப்படின்னாக்கா அந்த நம்பருக்கு கால் பண்றதுக்காக வெளியில போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்றா. ஆனா யாருமே போனை எடுக்கல. கொஞ்ச நேரத்துல லைனுமே கிடைக்கல ஓகேங்களா. இப்போ லைன் போகும்போது பஸ்ஸிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த கீங் சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்டுமே கேட்கல. அதனால என்ன ஆகுறா, ரொம்ப டென்ஷன் ஆகி வரா, ரொம்ப கவலையா வரா. ஜிம், means the lines are down between here and town. Well girls, let's get organized. Betty, look up your flashlight and candles, lamps and lanterns for anything you have got. அப்படின்னா நமக்கு நீ கால் பண்ண இடத்துக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கும் நடுவில் இருக்க லைன்ஸ் எல்லாமே வந்து கட் ஆகிருக்கும் தான் அர்த்தம். பெட்டி நீ என்ன பண்ற, உங்ககிட்ட இருந்த லேண்டன்ஸ், கேண்டில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரே இடத்துக்கு வா அப்படின்னு சொல்றான். Next, Rose, fill the tabs and pails and all, Emmy, and I will check on food, blankets and coats. Rose, நீ என்ன பண்ற அப்படின்னாக்கா இந்த டப்ஸ், பெயில்ஸ் எல்லாத்துலயுமே வந்து வாட்டர் ஃபில் பண்ணு. ஆல்சோ எம்மியும் நானும் சேர்ந்து ஃபுட்டு, பிளாங்கெட், கோட்ஸ் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் அப்படின்றான். Better get out the first aid kit. Everyone make it snappy. பெட்டர் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வந்து எல்லாருமே எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க, எல்லாருமே கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை செய்யுங்க அப்படின்றாங்க. ஸ்னாப்பி அப்படின்னா ஒண்ணு இல்ல, சுறுசுறுப்பா வேகமா இருக்கிறது. ரோஸ் அண்ட் பெட்டி எக்ஸிட் லெஃப்ட். ஜிம் டர்ன்ஸ் டு எமி. ரோஸும் பெட்டி என்ன பண்றாங்க, கேட்ட போயிட்டாங்க. ஜிம் வந்து எமி கிட்ட போய் சொல்றான், this is serious Emmy, I don't want to scare you, but your house is in this direct line of the river. If the dam has given way, he goes to the window
Well, if it has, you can see for yourself that it means we can't get out by the main road and we are already cut out from the south side. Look, he points out of the window. Amy joins him. She gasped. எமி வந்து ஜிம் வந்து எமி கிட்ட போய் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, ஜன்னல் பக்கமா கூட்டிட்டு போயிட்டு கையை காமிச்சு சொல்றான், இங்க பாரு எமி, இது ரொம்ப சீரியஸான விஷயம், நான் உன்னை பயமுறுத்துறேன் அப்படின்ட்டு நினைச்சுக்காத. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, உங்க வீடு ரிவருக்கு நேர் பகுதியில இருக்கு. ஆல்சோ சவுத் சைட்லயுமே வந்து ரோடு எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம தப்பிச்சு போகணும்னாலும் நமக்கு வழி இல்லை அதனால அப்படின்னு சொல்றா. உடனே இதை கேட்ட எமி ரொம்பவே பயந்து கொஞ்சம் பெருமூச்சு விடுறா. ஓகேங்களா, கேஸ்ப் அப்படின்னா ஒண்ணு இல்லை, கொஞ்சம் சவுண்டா மூச்சு விடுறது. எமி, ஜிம், the water is up around the garage. I thought it was just a pool in the garden, but it is. Garage அப்படின்னா ஒண்ணு இல்லை, ஒரு மெக்கானிக் ஷாப். அதாவது இந்த மோட்டார் பைக்ஸ் எல்லாமே வந்து பழுது பார்க்குற இடத்துல வந்து கேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிம், எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கேரேஜுமே வந்து ஃபுல் ஆயிடுச்சு, அதாவது மூழ்கிடுச்சான். அந்த இடத்த பார்த்தா இப்போ வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு அப்படின்றா. அந்த கேரேஜ் எங்க இருக்கு அப்படின்னாக்கா கார்டன்ல. Jim, soberly the river, that's old man river himself creeping up to your door. Jim and Amy watch in a moment. Amy shudders. Amy வந்து ரொம்பவே படபடப்பாகிறா, ரொம்ப பயப்படுறா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அந்த ஜிம் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, ஆமா இப்ப அந்த ஓல்டு மேன் ரிவர் இருக்கிற தண்ணி வெள்ளமா வந்து நம்ம வீட்டு ஃப்ளோர் கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்றான். எமி, ஓ ஜிம், ஐம் ஸ்கேர்ட். எமி சொல்றா, ஐயோ ஜிம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றான். ஜிம், placing a hand on her shoulder, steady old path, we have been through bad things before and come out safely. Remember the school fire. First things, we must not let the others see how scared we are. இங்க பாரு, இப்போ எமி ரொம்பவே பயந்து போயிருக்கா. ஜிம் என்ன பண்றான், அவளை ஆறுதல் படுத்துறதுக்காக அவள் தோல்ல கை போட்டுட்டு, இங்க பாரு எமி, நீ எதுக்குமே கவலைப்படாத, இதை விட மோசமான விஷயங்கள்லாம் நம்ம நல்லா ஈஸியா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம பயப்படுறோம் அப்படின்றத இன்னொருத்தவங்க பார்க்க கூடாது, இன்னொருத்தவங்களுக்கு தெரியற மாதிரி நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட், ரிமெம்பர் த ஸ்கூல் ஃபயர். அதாவது நம்ம ஸ்கூல்ல ஒரு சமயம் ஃபயர் ஆச்சு தெரியுமா, அதை ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு நெக்ஸ்ட், கெட் ஆல் த திங்ஸ் யூ கேன் டுகெதர் ஹியர், வாட்டர், ஃபுட், பிளாங்கெட்ஸ், கோட்ஸ், லைட்ஸ். ஓகே, இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னாக்கா, நம்ம கிட்ட இருக்க வாட்டர், ஃபுட், பிளாங்கெட்ஸ், கோட்ஸ், லைட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொண்டு வா அப்படின்னு சொல்றான். ஸோ தட் அவங்க ஒரு விஷயத்தை தேடி இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா லைட் எப்போ வேணா ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றான். I am glad I have served on the Junior Red Cross Emergency Squad during the war. It's too bad you live in the bungalow instead of a 2-story house, but we can always climb into the attic and onto the roof. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ஜூனியர் ரெட் கிராஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஆனா உங்க வீடு ஒரு செகண்ட் ஃப்ளோர், அதாவது 2 ஸ்டோரி பில்டிங், 2 மாடி வீடா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனா நீங்க ஒரு பங்களால இருக்கீங்க, பரவாயில்ல. நம்ம கடைசி கட்டத்துல ரூஃப்ல, அதாவது அட்டிக்ல போயிட்டு சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இங்க அட்டிக் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இப்ப இப்படிதான் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேல் மாடி, இந்த மாதிரி ஒரு ரூஃபுக்கும் கீழே ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும். இங்க இருந்து லேடர் மாதிரி வச்சு இங்க ஒரு ரூம் செட்டப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த ரூம் தான் வந்து அட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்க லேடர் யூஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ஐடியா கொடுக்குறோம். ரோஸ், சாரா, வேர் இஸ் ஷீ? ஆல் ரன் டு த விண்டோ. Amy, there she is on the playhouse porch. How did she get there? ரோஸ் என்ன சொல்றா, சாரா எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறா. ஓகேங்களா, சாராவா, அவ வந்து பிளே ஹவுஸ் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கா, அவ எப்படி அங்க போனா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பிளே ஹவுஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, இங்க நீங்க இமேஜ்ல பாக்குறீங்க இல்லையா, சின்ன பசங்களை விளையாடுறதுக்காக ஒரு சின்ன ஹவுஸ் செட்டப்ல ஒண்ணு இருக்கும். அதுதான் வந்து பிளே ஹவுஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றாங்க. அந்த ஹவுஸ்க்குள்ள பெரியவங்க எல்லாம் போக முடியாது, அதாவது கொஞ்சம் சின்ன பசங்க 10 வயசுக்குள்ள இருக்கவங்க மட்டும் போயிட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். ரோஸ்,
followed me here. Probably she loves that playhouse, the little monkey. அவ என்ன ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஸோ இங்க சின்ன குரங்கு அதாவது லிட்டில் பிளே ஹவுஸ், லிட்டில் மங்கி அப்படின்னு யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா சாராவை தான் சொல்லியிருப்பாங்க. யாருன்னா அவளுடைய சிஸ்டரான ரோஸ். ஜிம் கோஸ் அவுட் காலிங், stay where you are, Sarah. I will get you. Amy, it's lucky the playhouse is the playhouse is high ground. ஓகே, நல்ல வேலை இந்த பிளே ஹவுஸ் வந்து கொஞ்சம் ஹை கிரவுண்ட்ல இருந்ததுனால அது மூழ்கலை இன்னும் அப்படின்னு சொல்றாங்க. ரோஸ் still at the window, but it isn't it. Look, it nearly floated. The girls gather at the window. There goes Jim. Look, the water is above his knees. இப்போ ஜிம் என்ன பண்றான் அப்படின்னாக்கா இந்த சாராவை கூப்பிட்டு வர்றதுக்காக போறான். நியர்லி அந்த பிளே ஹவுஸ் போர்ட்ஸுமே வந்து ரொம்ப ஃப்ளோட் ஆகிற நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட முட்டி வரைக்குமே வந்து அங்க தண்ணி நிக்குது அப்படின்னு சொல்றான். Amy, we will need dry clothes. See if you can find some of dad's things for Jim. Betty, Sarah can have Dick's Rose. There has got her. He's got her. ஓகே, இதுல என்ன அப்படின்னாக்கா ஓகே இப்போ வந்து ஜிம் வந்து நினைச்சிட்டாரு இல்லையா, ஸோ அவருக்காக நம்ம டேடோட சில திங்ஸை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சாரா இருக்காலே அவளுமே நினைச்சிருப்பா, அவளுக்கு டிக்கோட சில திங்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றா. எமி, I will make some hot cocoa for everyone. There is a thumping sound and voices at the right, and Jim enters carrying Sarah. Pick up bag. Sarah is beaming. ஸோ இதுல உடனே இவங்க எல்லாருக்குமே வந்து பிரிச்சு கொடுத்துட்டு எமி என்ன பண்றா அப்படின்னாக்கா ஓகே நான் போயிட்டு உங்களுக்கு ஹாட் கொக்கோ இருந்துச்சுன்னா போய் எடுத்துட்டு வரேன், ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்ப என்ன பண்றாங்க, ஜிம்மும் சாராவும் உள்ள என்டர் ஆகுறாங்க. அதாவது ஜிம் வந்து என்ன பண்றான், சாராவை உப்பு மூட்டை தூக்கிட்டு கூட்டிட்டு வரான். ஓகேங்களா, அதாவது இந்த பிக்கா பேக் அப்படின்னா இதான், இந்த உப்பு மூட்டை தூக்குறது தான் வந்து பிக்கா பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரா என்ன பண்றா, கொஞ்சம் அதிர்ற மாதிரி சவுண்ட் கொடுக்குறா. சாரா, ஹலோ எவ்ரிபடி, தட் வாஸ் a fun ride, some more please Jim. சாரா என்ன பண்றா, உள்ள என்டர் ஆனதும் ஹலோ எவ்ரிபடின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இந்த ரைட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ஃபன்னியா இருந்துச்சு, எனக்கு இன்னொரு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறா. Jim, no young lady, that's enough, you are heavy, she is dry as a bone. Rose, I'm not. என்ன சொல்றான் அப்படின்னாக்கா இல்ல இல்ல சாரா, உன்னை இன்னொரு ரவுண்ட்ஸ்ல எல்லாம் தூக்க முடியாது, நீ ரொம்ப வெயிட்டா இருக்க, அதாவது you are heavy அப்படின்னு சொல்லிட்டு she is dry as a bone அப்படின்னா நீ வந்து ஒல்லியா இருக்க மாதிரி தான் தெரியும், ஒல்லியா இருந்தாலும் சில பேர் வெயிட்டா இருப்பாங்க இல்லையா போன் வெயிட்னால, ஸோ நீ அந்த மாதிரி இருக்கா சாரா. ரோஸ், நான் அப்படி இல்லை, நான் என்னால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்றான். Amy, you can have some of dad's things, I'm going to get us some supper. As she says this, the lights go out. They all gasp and Betty screams. உடனே அகைன் எமி வந்து என்ன பண்றா, நீ என்னுடைய அப்பாவோட சில திங்ஸை வந்து நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உங்க எல்லாருக்குமே சப்பர் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். சப்பர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நைட் டைம்ல சாப்பிடுவோம் இல்லையா டின்னரையே வந்து லேட்டா சாப்பிட்டா அதுதான் வந்து சப்பர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆனதும் எல்லாருமே கத்துறாங்க. இதுல பெட்டி மட்டும் என்ன பண்றா, ரொம்பவே பயந்துடுறா. ஏன்னா அவதான் இருக்கிறதுல இப்ப சின்ன பொண்ணு, ஓகேங்களா. ஸோ எம்மியோட தங்கச்சி தான் வந்து பெட்டி, ரோஸோட தங்கச்சி வந்து சாரா. Jim, trying to sound casual, powerhouse must be out of commission. Light your candles, Betty. Betty switches on the flashlight and lights 3 candles. Jim என்ன பண்றான், பெட்டி தானே flashlight கையில வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஸோ பெட்டி கையில இருந்த flashlights கேண்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்ப லைட் பண்ணு அப்படின்னு சொல்றான். Amy, I am glad we have an oil stove for cooking. Amy மட்டும் என்ன சொல்ற அப்படின்னாக்கா பரவாயில்ல, நம்ம என்னோட கையில ஒரு ஆயில் ஸ்டவ் இருந்தது, நல்லதா போச்சு, குக்கிங்க்கு இப்ப எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்றான். ரோஸ், taking a candle forward march to the kitchen. Betty takes a candle and follows with Sarah trailing. All exit right, humming tramp tramp tramp. The boys are marching. ஓகே, இப்போ வந்து எமி வந்து இப்போ குக் பண்ணி ஆகணும், அதனால என்ன பண்றாங்க, எல்லாருமே கையில கேண்டில்ஸ் எடுத்துக்கிட்டு ரோஸ் பின்னாடியே மார்ச் பண்ணிட்டு போறாங்க. இங்க ட்ராம்ப் 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 அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு அமெரிக்கன் சாங் தான். அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் மார்ச் பாஸ் பண்ணும்போது ஒரு சாங் பாடுவாங்க, அதுதான் வந்து இங்க சும்மா பாடி காமிக்கிறாங்க. அமெரிக்கன் சாங் யார் அப்படின்னாக்கா சோல்ஜர்ஸ் பாடுவாங்க.
in a low voice to Emmy. The river was up another foot, Emmy another hour, and the playhouse would have been floating out in a current. ஜிம் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எம்மி கிட்ட மட்டும் பொறுமையா இங்கே பாரு எம்மி, இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கிட்டையுமே வந்து தண்ணி ஃபுல் ஆகிடும். ஆல்மோஸ்ட் இப்போ வெளியில இருந்த பிளே ஹவுஸ் பார்க்ஸுமே என்ன ஆகிடுச்சு, ஆல்ரெடி ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருக்கு அப்படின்றான். அட் திஸ் ரேட் த ஃப்ளோர் ஹியர் வில் பி அண்டர் வாட்டர் பை மார்னிங். ஓகே, மார்னிங்குள்ள என்ன ஆகிடும், நம்மளுடைய வீட்டில் இருக்கிற அண்டர் ஃப்ளோருமே வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றான். எம்மி, what will we do then Jim? Neither Sarah nor Betty is a strong swimmer. அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் ஜிம், பெட்டியா இருக்கட்டும் சாராவா இருக்கட்டும் 2 பேருக்குமே வந்து ஸ்விம்மிங் வராது அப்படின்றா. இங்க இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன், எம்மி தங்கச்சி தான் வந்து பெட்டி. ஓகேங்களா, இங்க எம்மி தான் வந்து பெரிய பொண்ணு, சாரா ரோஸ் வந்து அவரோட 1 வயசு கம்மி, 17 இயர்ஸ்னா இவ வந்து ஒரு 16 இயர்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுல பெட்டியும் சாரா வந்து சின்ன பசங்க, அவங்க 2 பேருக்கும் தான் வந்து ஸ்விம்மிங் வராது அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு ஏஜ் வந்து குறிப்பிடல, இவளுக்கு வந்து ஒரு 9 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியில கொடுத்துருக்காங்க. இதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுதான் ஆகணும். எமி, Jim, I'm going to climb up on the roof and start waving the flashlight. Someone will see it and come for us. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, இந்த வீட்டுடைய ரூஃபுக்கு போக போறேன். ரூஃபுக்கு போயிட்டு என் கையில இருக்க ஃபிளாஷ் லைட்டை வச்சு அசைச்சு யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூஃப்க்கு போயிட்டான். Amy, but who? No one is there on the main road and there are no house beside of us. This will be just a pinpoint of light. Aren't you scared? Amy என்ன சொல்றா, இப்படி நீ அசைச்சு மட்டும் என்ன பிரயோஜனம், ரோட்ல யாருமே இல்ல, அப்ப யார் நீ அசைக்கிறத பார்த்துட்டு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஜிம் சொல்றான், இல்ல இது ஜஸ்ட் ஒரு லைட் தானே, இது எவ்வளவு தூரத்துல இருக்கிறவங்களுக்குமே வந்து தெரிய வரும், அதனால நம்ம கண்டிப்பா ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். ஜிம், யூ பெட், கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் பண்றான். நெக்ஸ்ட், எமி, டெரிஃபைட் பட் ஐ எம் கிளாட் யூ ஆர் ஹியர். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஆனா நீ பக்கத்துல இருக்கிறதுனால ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்றான். ஜிம், we will see it through if we just keep our heads. okay என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். if we just, அதாவது keep our heads அப்படின்னாக்கா நம்ம வந்து காமா இருக்கிறது. ஓகே, பொறுமையா இருந்தோம் அப்படின்னாக்கா எல்லாமே நல்லதா நடக்கும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்றோம். நெக்ஸ்ட், scene 2. An hour later, the same. At rise, same group is in the living room with the exception of Jim. Sarah is asleep covered with a blanket in a big chair. Amy, Rose and Betty have 3 candles on the table. Betty is trying to read. ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு சீன் 2 ஆரம்பிக்குது. இதுல டைம் அப்படின்னாக்கா இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ளட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான். இந்த நேரத்துல என்ன பண்றாங்க, ஜிம் வந்து மேல போயிட்டான். இப்போ அங்க கீழே மூணு பேர் தான் இருக்காங்க. யார் அப்படின்னாக்கா, எமி, பெட்டி, அப்புறம் ரோஸ், சாரா. சரிங்களா, சாரி, இது 4 பேர் இருக்காங்க. எமி, பெட்டி, ரோஸ், சாரா 4 பேர் இருக்காங்க. அதுல இவங்க 3 பேருமே வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. பெட்டி மட்டும் என்ன பண்றா, சாரி, சாரா வந்து என்ன பண்ணிடுறான்னா தூங்கிடுறா. சாரா வந்து தூங்கிடுவா. பெட்டி மட்டும் என்ன பண்றா அப்படின்னாக்கா படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பெட்டி, putting down her book with a thud, I can't read by this light. How do you suppose to our grandmothers ever did? என்னால படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு புக்கு தூக்கி போட்டுட்டு எப்படிதான் நம்ம கிராண்ட் மதர்ஸ் எல்லாமே படிச்சாங்களோ அந்த காலத்துல இந்த நைட்ல அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட், I don't believe they try to read. I guess they went to bed when it grew dark. ஓகே, கண்டிப்பா வந்து அவங்க இந்த டைம்ல படிச்சிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் இருட்டானது என்ன பண்ணிருப்பாங்க, தூங்குறதுக்கு போயிருப்பாங்க. Amy, maybe we out to go to bed. It's nearly 11, but I couldn't sleep a wink. Amy என்ன சொல்றா அப்படின்னா, ஆமா மேபி இந்த டைம்ல நம்மளும் தூங்க தான் போயிருக்கணும், ஆனா எனக்கு இப்போ சுத்தமா தூக்கமே வரல அப்படின்னு சொல்றா. டைம் வந்து என்ன, இப்போ ஆல்ரெடி 11 ஆயிடுச்சான். பெட்டி, nor I, ஆமா எனக்கும் தான் தூக்கம் வருது அப்படின்னு சொல்றா. ரோஸ், nor I, listen, what's that noise? All 3 listen. Rose running to the window and peering out. I can't see it's pitch dark. It sounds like something bumping against the house. Okay,
எல்லாருமே இந்த டைம்ல எல்லாருக்குமே வந்து ஒரு சவுண்டு கேட்குது, ஏதோ அவங்க வீட்டை ஒரு ஹார்ஷான பார்ட்டிகள் வந்து ஒரு இடிக்கிற மாதிரியான சவுண்டு. ஸோ எல்லாருமே அந்த சவுண்டை நோக்கி போய் நிக்கிறாங்க 3 பேருமே. Next, Betty nervously, oh come back, it's near, it's stick, let's stick together. ஓகே, பெட்டி மட்டும் என்ன பண்றானாக்கா கொஞ்சம் பயந்துட்டு எல்லாரும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எல்லாரும் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்றான். Jim entering left in raincoat carrying flashlight, batteries dead. I waved it almost 100 times, so maybe somebody saw it. ஓகே, ஜிம் என்ன பண்றான், ரெயின் கோட் போட்டுட்டு என்னோட ஃபிளாஷ் லைட் வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு, கண்டிப்பா நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கீழே வந்துடுறான். பெட்டி ஸ்கான்ஃபுல்லி மேபி, இவன் மட்டும் என்ன பண்ற அப்படின்னாக்கா கொஞ்சம் இலக்காரமா ஓகே வருவாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. ஜிம், it has stopped raining anyway and let us start moving everything to the attic. Bring the food and water first, then the blankets. I'll do the carrying up the ladder to the roof. ஜிம் என்ன பண்றான் பாருங்க, கண்டிப்பா இப்போ மழை வந்து நின்று இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டைம்ல கீழே இருக்க திங்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணி அட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்டிக்னா இந்த மேல்மாடி அறை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்டிக்கு வந்து நம்ம எல்லா திங்ஸையுமே வந்து ஷிஃப்ட் பண்ணி போகலாம். ஆல்சோ லேடர் வச்சு நம்ம எல்லாருமே மேலே ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்றான். Betty, my new spring coat, I'm going to save that. He rushes out left, taking a candle with her. Betty மட்டும் என்ன பண்றா பாருங்க, அவ கையில் இருக்க கேண்டில்ஸ் எடுத்துக்கிட்டு, நான் ஒரு ஸ்ப்ரிங் கோட் வந்து புதுசா வாங்கினேன், அதை நான் கண்டிப்பா சேவ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த கையில எடுத்துக்கிறான். Rose going over to her sister, shaking her gently. Sarah, wake up dear, we are going to sleep in the attic. ரோஸ் என்ன பண்றா, அவளோட தங்கச்சியான சாரா தூங்குறா இல்லையா, அவளை சிஸ்டர் டியர் கொஞ்சம் எழுந்திரி, நம்ம அட்டிக்ல போய் தூங்க போறோம் அப்படின்னு எழுப்புறா. சாரா, ஓ வேற அமை, என்ன எழுப்புறா, அப்படியா நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மயக்கத்திலே அவ கேக்குறா. ரோஸ், come on. She helps Sarah to her feet and quickly wraps a blanket around her to the attic. ரோஸ் என்ன பண்றா, சாரா கொஞ்சம் எழுந்துச்சு உன்னோட பிளாங்கெட்ஸ் எல்லாமே சுருட்டிக்கிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றா. எக்ஸிட்ஸ் லெஃப்ட் லீடிங் சாரா அண்ட் டேக்கிங் ஒன் ஆஃப் த கேண்டில்ஸ் வித் ஹர். இவன் என்ன பண்றா, ரோஸ் சாராவையும் கையில கூட்டுக்கிட்டு கையில ஒரு கேண்டில் எடுத்துட்டு அட்டிக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்புறான். எமி, how to get father's most valuable things and mother's 12 keys. எமி என்ன பண்றா அப்படின்னாக்கா, நான் கண்டிப்பா வந்து என்னுடைய ஃபாதருடைய வேல்யூபிளான புக்ஸையும் எங்க அம்மாவோட ஜுவல் கீஸையுமே எடுத்துக்கிட்டு மேல போக போறேன் அப்படின்னு சொல்றா. Jim, Amy, we will need water and food more than books and jewels. You don't seem to realize that it is interrupted by a cry from outside. Right, Mr. Peter. Hello there. Hello in the house, Mr. Marshall. Mr. Marshall. Jim என்ன சொல்றான், இங்க பாரு எமி, இப்ப நமக்கு ஜுவல் கேஸோ இல்ல உங்க அப்பாவோட புக்ஸுமே வந்து முக்கியம் கிடையாது. நமக்கு இப்ப தேவையானது ஃபுட்டு, பிளாங்கெட்ஸ், அப்புறம் லைட்ஸ், இது வாட்டர், இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருள். உனக்கு புரியுற மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நடுவில் வந்து குறுக்குல யாரோ வராங்க. யார் அப்படின்னாக்கா மிஸ்டர் பீட்டர்ஸ் அப்படின்ற ஒருத்தவர் தான் இவங்களை காப்பாத்துறதுக்காக வந்து உள்ள வந்து, ஹலோ இந்த வீட்டுல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மிஸ்டர் மார்ஷல் அப்படின்னு கூப்பிடுறாரு. மிஸ்டர் மார்ஷல் அப்படின்றது ஒண்ணுல நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், எமி மார்ஷலோடைய அப்பா தான் வந்து மார்ஷல், ஓகேங்களா. ஸோ அந்த வீட்டுல இருக்கிறவங்கள பேரை சொல்லி கூப்பிடுறாரு. எமி, they have came for us, here we are. She runs to the window. எமி என்ன பண்றா, உடனே விண்டோ பக்கமா போயிட்டு நம்மளை காப்பாத்துறதுக்காக யாரோ வந்திருக்காங்க அப்படின்றா. Jim, picking up the third candle from the table, running to the window and waving it back and forth. Here we are in here. ஓகே, மணி வந்து 11 ஆயிடுச்சு இல்லையா, ஸோ ரொம்ப இருட்டா தான் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்றான், ஜிம் டேபிள்ல இருந்த தேர்ட் கேண்டில், மொத்தம் 3 கேண்டில்ஸ் இருந்துச்சு. இதுல தேர்ட் கேண்டில் தான் வந்து இப்போ ஜிம் லாஸ்ட் கேண்டில். இதுல இன்னொரு கேண்டில் வந்து ரோஸ்ஃபீல்டு வந்து எடுத்துட்டு போயிருப்பா, ஓகேங்களா. இன்னொன்னு வந்து எமி வச்சிருப்பா. பெட்டி வச்சிருப்பா.
லாஸ்டான கேண்டலை வந்து ஜிம் வந்து எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு விண்டோ கிட்ட போறாரு யாருன்னு சொல்லி பாக்குறதுக்காக. Betty entering on the run from the left carrying her dress box. He rescued. Who is there? Are we rescued? Who is there? Okay, Betty என்ன பண்றா அப்படின்னாக்கா அவளுடைய ட்ரெஸ் பாக்ஸை கையில எடுத்துக்கிட்டு போயிட்டு என்ன பண்றா அப்படின்னாக்கா நம்மளை காப்பாத்துறதுக்காக யாரோ வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. Mr. Peters still outside. Mr. Marshall, are you all right? This is Tom Peters and Miss Marsh, the Red Cross nurse. We are here in a boat. Mr. Peters சொல்றாரு, இன்னும் எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருக்கீங்களா? நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. நான் டாம் பீட்டர்ஸ், என் கூட இருக்காங்க மிஸ் மார்ஷ், ஒரு ரெட் கிராஸ் நர்ஸ் அவங்க. நாங்க வந்து ஒரு போட் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. Jim, row around to the back porch. You can get in there. There is a bumping of the boat against wood. Voices steady now. There have got hold of the rail. Tie here up. Jim and Amy exit right towards the voices. More voices greeting, and then Mr. Peters enters the living room with a light lantern, followed by Miss Marsh, Amy, and Jim. Okay. ஜிம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அங்க பின்னாடி வந்து ஒரு போர்ச் இருக்கும், அதாவது பிளே ஹவுஸ் போர்ச் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து அடையாளம் காமிக்கிறதுக்காக சொல்றாரு. அந்த இடத்துல வந்து ஒரு வழி இருக்கும். ஸோ நீங்க அந்த வழியா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியை காமிக்கிறாரு. அப்படி காமிக்கும் போது என்னன்னாக்கா there's a bumping of the boat அப்படின்னாக்கா இந்த போட் வந்து இவங்களோட வீட்டை வந்து இடிக்குது. ஓகேங்களா, அந்த சவுண்ட் தான் வந்து பம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்சோ அவங்க கையில என்ன வச்சிருக்காங்க, ஒரு லைட்டட் லேண்டன்ஸ், அதாவது லேண்டன்ஸ்னா இந்த பெட்டர் மார்க்ஸ் லைட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து லேண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேண்டன்ஸை வந்து கையில வச்சுக்கிட்டு டாம் பீட்டர்ஸும் மிஸ் மார்ஷும் வந்து இவங்களோட லிவிங் ரூமுக்கு வராங்க. பெட்டி, we are rescued, come சாரா. பெட்டி என்ன சொல்ற அப்படின்னாக்கா நம்ம காப்பாற்றப்பட்டுட்டோமா, சாரா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறா. மிஸ் பீட்டர்ஸ், why are you children are alone? குழந்தைங்களா நீங்களா ஏன் இங்க தனியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. Amy, yes, there is a traffic crash followed by a wail of pain and a scream. Rose, off stage left. Oh, Sarah, she's fallen off the step ladder. Come quick. Somebody have dropped my candle and it's gone out. ஓகே, இங்க ரோஸ் தான் வந்து அவரோட தங்கச்சியான சாராவை தூக்கத்துல இருந்து எழுப்பி அட்டிக்கு போறதுக்காக கூப்பிட்டு போயிட்டு இருந்தா இல்லையா. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுது, இந்த மிஸ்டர் பீட்டர் வந்து உள்ள வருவாரு. வந்ததும் இவங்க ஜிம் கிட்ட பேசி விசாரிச்சுட்டு இருக்காங்க, ஏன் நீங்க இங்க தனியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஜிம் வந்து அதுக்காக ஆமா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்லும் போதே சாரா என்ன பண்ற அப்படின்னாக்கா லேடர்ல மேலே ஏறும்போது கீழே விழுந்து ஒரு சவுண்டு கேட்குது. ஓகேங்களா, அப்போ வந்து ரோஸ் என்ன சொல்றா, ஐயோ சாரா வந்து லேடர்ல இருந்து கீழே விழுந்துட்டா, யாராவது வந்து கொஞ்சம் காப்பாத்துங்க, நானுமே வந்து என்னுடைய கேண்டலை கீழே போட்டுட்டேன், எங்க இருக்குன்னே தெரியல, அது அணைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றா. மிஸ்டர் பீட்டர்ஸ், மிஸ்டர் மார்ஷ், who is carrying a small black bag and Amy rush out stage left. ரோஸ் என்ன பண்றா, மிஸ்டர் பீட்டரும் மிஸ் மார்ஷோ யார் வந்து அந்த பிளாக் பேக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. உடனே எமி வந்து அந்த இடத்துக்கு ரஷ் பண்ணிட்டு போறா. பெட்டி, oh, I hope she hasn't broken her neck. Jim, get the first aid box. It is in that pile of coats. I will fix a place for her to lie down. He arranges chairs so Sarah can lie down. இதுல பெட்டி என்ன சொல்றா அப்படின்னாக்கா அவ ஒன்னும் கழுத்தெல்லாம் வந்து உடைச்சிட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றா. இங்க பாருங்க, அவ வந்து விழுந்துட்டா, ஆனா பெட்டி என்ன சொல்றா பாருங்க, கழுத்தை உடைக்கிற அளவுக்கு எல்லாம் ஒன்னும் காயம் வந்திருக்காது அப்படின்ற மாதிரி, ஒன்னும் கழுத்தெல்லாம் உடைச்சிட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றா. உடனே ஜிம் வந்து பரவாயில்ல, அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துட்டு வா, அது அந்த கோட்ஸ் நிறைய, உங்க அப்பா நிறைய கோட்ஸ் வச்சிருக்காரு இல்லையா, அதாவது கோட் சூட் போட்டுப்பாங்க இல்லையா, அந்த கோட்ஸ்லாம் வைக்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு, ஸோ அதை போயிட்டு எடுத்துட்டு வா அப்படின்றாங்க. இங்க பாருங்க, பைல் அப்படின்னா ஒரு கூட்டம், ஒரு குவியலை தான் வந்து பைல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்ஸ்ல நிறைய இருக்க இடத்து தான் வந்து பைல் ஆஃப் கோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் வந்து சாரா வந்து படுக்க வைக்கிறதுக்காக சேரை வந்து அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றான். மிஸ்டர் பீட்டர்ஸ் enters left carrying Sarah. Steady now, you are all right. More frightened than hurt, I think. He places Sarah and the chair. மிஸ்டர் பீட்டர்ஸ் என்ன பண்றாரு, சாராவை அங்க இருந்து தூக்கி சேர்ல உட்கார வைக்கிறதுக்காக போறாரு. அப்போ பீட்டர்ஸ் என்ன சொல்றாரு, சரி உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ அழுவாத,
ஆல்மோஸ்ட் நீ வந்து உனக்கு ஆன காயத்தை விடவும் ரொம்ப அதிகமாக ரியாக்ட் பண்ற அப்படின்றாரு. Amy, placing the lanterns near Sarah. I am glad Miss Marsh is here. Miss Marsh is examining Sarah. Sarah is sobbing softly, saying every so often it hurts. Rose kneels beside Sarah's chair, holding her hand. Jim stands in the background with Betty. Amy என்ன பண்றா அப்படின்னாக்கா சாராவுக்கு பக்கத்துல அந்த லேண்டன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறா. ஸோ தட் மிஸ் மார்ஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க சாராவை எக்ஸாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத. ஸோ சாரா படுத்துட்டு இருக்கா இல்லையா, அந்த சேரையுமே வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி டைட்டா பிடிச்சிட்டு இருக்கா. ஜிம் வந்து பெட்டிக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. சாரா, இட்ஸ் மை லெக் தட் ஹர்ட்ஸ். சாரா என்ன பண்றா, என்னோட கால் ரொம்ப வலிக்குது அப்படின்றா. மிஸ் மார்ஷ், எஸ் யூ ஹாவ் hurt it badly, Sarah, but we can fix it up and we'll get it into the boat and take you home. You are going to be all right. She motions to Mr. Peters, Jim and Amy to move to one side of the stage. So stays with Sarah. Okay, Miss Marsh என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நீ உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சாரா, அது அப்படியே இருந்தாலுமே நம்ம வந்து அதை என்ன பண்ணிடலாம், சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நீ எந்த கவலையும் படாத, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டு உனக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு உன்னை திருப்பியும் போட்ல எடுத்துட்டு வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு பீட்டர்ஸ் கிட்ட போறாரு. ஓகேங்களா, பீட்டர்ஸ் கிட்ட சொல்றாங்க, she has broken her right leg just below the knee. We can splint it up with some pillows and umbrella and lift her safely into the boat. I think we ought to take her to the emergency Red Cross hospital and the armory. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல் ஆர்மரியில் இருக்கு. ஆர்மரி அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஆர்மியோட வெப்பன்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருப்பாங்க இல்லையா, ஆயுதங்கள்ல, அதான் வந்து ஆர்மரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயிட்டு சாராவுக்கு நாங்க எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் மார்ஷல் சொல்லுவாங்க. அது வரைக்கும் அவருடைய காலில், அதாவது ரைட் லெக்ல இருக்கக்கூடிய முட்டிக்கு கீழே, நீக்கு கீழே போன் வந்து உடஞ்சு போச்சு. ஸோ அந்த போன் வந்து எங்கேயுமே மாறாம இருக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட்டுக்காக அம்பர்லாவையும் பில்லோஸையும் வந்து நான் சப்போர்ட்டுக்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நீங்க பார்க்க வேண்டியது அம்பர்லா அண்ட் பில்லோ. சாராவோட லெக் சப்போர்ட்டுக்காக அம்பர்லாவையும் பில்லோவையும் வந்து வச்சு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை மிஸ் மார்ஷ் கொடுக்குறாங்க. மிஸ் பீட்டர்ஸ், we can take Rose and Betty along, but Jim, you and Emmy will have to stay until we can get back for you or send some other boat. Miss Marsh returns to surround Sarah's right leg with pillows using an umbrella and can along the outside to keep the leg stiff. இங்க மிஸ் பீட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா அதே தான் சொல்றாரு. நாங்க கூடவே வந்து பெட்டி, ரோஸ் அவங்க 2 பேரையுமே கூட்டிட்டு போறோம். மொத்தம் 3 பேரை கூட்டிட்டு போறோம். கூட்டிட்டு போயிட்டு இந்த சாராவுடைய லெக்குக்கு மட்டும் சப்போர்ட்டுக்கு இந்த அம்பரலாவையும் பில்லோஸையும் மட்டும் நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்றாரு. யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஜிம், that's all right, we will be perfectly safe up on the roof. ஓகே, இப்போ இங்க இருக்க வேண்டியது மொத்தம் 4 பேர் இருந்தாங்க இல்லையா, அதாவது ஜிம்மை சேர்த்து 5 பேர் இருந்தாங்க இல்லையா. இப்போ அந்த 3 பேருமே போயிட்டாங்கன்னா எமி மட்டும்தான் இருப்பா ஜிம் கூட. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல எமியும் ஜிம்மும் மட்டும்தான் தனியா இருக்காங்க. ஜிம் சொல்றான், ஓகே நீங்க போயிட்டு வாங்க, நாங்க இங்க தனியா சேஃபா தான் இருப்போம் அப்படின்றான். மிஸ்டர் பீட்டர்ஸ், we can leave you an extra lantern and a jar of coffee. Need anything else? ஓகே, உங்களுக்கு தேவைன்னா நாங்க ஒரு எக்ஸ்ட்ரா லேண்டன்ஸை கொடுத்துட்டு போறோம். ஆல்சோ ஒரு ஜார்ல காஃபி ஃபுல்லா இருக்கும், அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. எமி, only some of your calmness, we will be all right. எமி, உங்களுக்கு எதாவது தேவையான்னு கேட்கும்போது எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றா. மிஸ்டர் பீட்டர்ஸ், don't thank me, thank the Red Cross. He goes over to Sarah and helps lift her into the blanket rolled to form a stretcher. Miss Marsh picks her up back. Jim and Mr. Peters lift and carry Sarah towards the right. ஓகே, எங்களை தேங்க் பண்ணாதீங்க, நீங்க தேங்க் பண்ண வேண்டியது ரெட் கிராஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு, சாராவை அந்த போட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெச்சர்ல ஏத்துறதுக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மிஸ் மார்ச் என்ன பண்றாங்க, அவருடைய பேக்கை கையில எடுத்துக்கிறாங்க. We can swing her down into the boat very easily. It won't hurt a mite. Sarah, get your things. Rose and Betty, you are going with us. Rose and Betty grab their coats. Betty takes her dress box. என்ன பண்றாங்க,
பெட்டி வந்து கடைசி வரைக்குமே என்ன பண்றா, அவளுடைய திங்ஸ்லயே புரியா இருக்காளா, ஏன்னா அவ ரொம்ப சின்ன பொண்ணுன்றதுனால அவளுடைய ட்ரெஸ் பாக்ஸ் கையிலேயே வச்சிருக்கா. சாரா, உனக்கு வந்து உன்னை வந்து இப்ப நாங்க ஸ்ட்ரெச்சர்ல ஏத்த போறோம், அதாவது போட்ல ஷிஃப்ட் பண்றது, உங்க வீட்டுல இருந்து போட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம், இது கண்டிப்பா உனக்கு கொஞ்சம் கூட வலிக்காது அப்படின்னு சொல்றாரு. Jim, that's all right, we will be perfectly safe. Sarah, drowsily, Miss Marsh gave me something to stop the hurt. It has almost gone. பரவாயில்ல, மிஸ் மார்ஷ் என்ன பண்ணாங்க, என்னோட வலிக்காக ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, அதனால எனக்கு இப்போ நான் இப்போ ஆல்ரைட் தான், எனக்கு எந்த வலியும் இல்லை அப்படின்னு சொல்றா. Amy at the door, dropping a kiss on Sarah's forehead as they carried her out. That's fine, dear. Have a nice boat ride. She waves as the stretcher goes out, followed by Rose and Betty. Try to get word to mother that we are all right, Betty, and to Jim's family too. Amy என்ன பண்றா அப்படின்னாக்கா, சாராவை அந்த ஸ்ட்ரெச்சர்ல ஏற்றதுக்கு முன்னாடி அவ ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்றா. ஆல்சோ போட் ரைட், உங்க போட் ரைட கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்சா எங்க அம்மா, அதாவது உங்க அம்மா கிட்ட நம்ம எல்லாருமே நல்லா தான் இருக்கோம் அப்படின்றதையும் சொல்லிட்டு, ஆல்சோ ஜிம்மோட ஃபேமிலி கிட்டயுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் இங்கதான் இருக்கான், சேஃபா இருக்கான் அப்படின்றத. பெட்டி, I'll try. I hope you will be rescued soon. Bye. பெட்டி என்ன சொல்றேன், கண்டிப்பா நான் சொல்ல ட்ரை பண்றேன், நீங்களும் கூடிய சீக்கிரம் என்ன பண்ணுவீங்க, காப்பாற்றப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் சொல்றா. ரோஸ், குட் பை எமி, குட் லக். குட் பை சொல்றா. எமி, குட் பை. There is more thumping on less sound than before and voice giving directions. Amy fuses with the lanterns trying to get it lighted. ஓகே, இப்போ என்ன பண்றா அப்படின்னாக்கா, எல்லாருமே வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. தம்பிங், இப்போ முன்ன இருந்த சவுண்டை விட கொஞ்சம் சவுண்டு வந்து கம்மியா இருக்கான். தம்பிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அந்த லைட் வந்து சாரி, அந்த போட் வந்து அந்த வீட்டுல இருக்குது இல்லையா, அதான் வந்து தம்பிங் சொல்லுவாங்க. ஆனா முன்ன விடவே இந்த சவுண்டு கொஞ்சம் கம்மியா தான் கேட்குது சொல்லிட்டு எமி என்ன பண்றா அப்படின்னாக்கா, அந்த லேண்டன்ஸை பஸ் பண்றா. ஓகேங்களா, அதாவது பஸ் அப்படின்னா சாரி, பஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அன்னெசரியா அந்த கரெக்ட் பண்றது. ஓகேங்களா, சும்மா இந்த விளக்கெல்லாம் வந்து நல்லா தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா நம்ம அதை தூண்டி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த லேண்டன்ஸை வந்து ஒழுங்கா எரியறதுக்காக கொஞ்சம் தூண்டி விட்டுட்டு இருக்கா. Mr. Peters, off stage. You will be all right, Jim. Jim, still off stage. Don't worry about us. Goodbye. Voice in the distance. The sound of Bob enters right, wiping his forehead. Amy gets the lanterns lightened and blows out candles. Water's dropping. He pours out 2 cups of coffee from Mr. Peters' jar. Hands one to Amy. Raises his cup as though in the toast. Here's to the coffee, lantern and rescue. I am glad we have a wide awake, well-equipped disaster committee in this town. ஓகே, இங்க மிஸ்டர் பீட்டர்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ஓகே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நீங்க பத்திரமா இருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஜிம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க பத்திரமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து பாய் காமிச்சிட்டு என்ன பண்றாங்க, ஜிம் வந்து உள்ள வராரு. உள்ள வரும்போது அவனுடைய ஃபோர்ஹெட் இப்படி துடைக்கிறான். ஓகேங்களா, தொடச்சிட்டு உள்ள வந்ததும் என்ன பண்றான், இந்த எமி என்ன பண்றா அப்படின்னாக்கா, ஆல்ரெடி எரிஞ்ச கேண்டல்ஸை வந்து ஊதி விட்டுட்டு லேண்டன்ஸை மட்டுமே வந்து எரிய விடுறா. ஓகேங்களா, எரிய விட்டுட்டு அந்த வெளிச்சத்துல அவங்க மிஸ்டர் பீட்டர்ஸ் கொடுத்தாரு இல்லையா காஃபி ஜார்ல, அந்த ஜார்ல இருந்த காஃபியை 2 கப்ல ஊத்தி அவ ஒரு கப்ல கையில எடுக்கிறா, இன்னொன்னு வந்து ஜிம்முக்காக ஊத்தி கொடுக்குறா. ஓகேங்களா, 2 பேரும் என்ன பண்றாங்க, இந்த காஃபி கப்பை கையில எடுத்துட்டு கொஞ்சம் ரைஸ் பண்றாங்க. ரைஸ் பண்ண அது எப்படின்னாக்கா, ஒரு டோஸ்ட், ஒரு சக்சஸோ ஒரு ஹாப்பினஸோ அதை வந்து இண்டிகேட் பண்றதுக்காக சியர் பண்ற மாதிரி கையில எடுத்து இப்படி ரைஸ் பண்றாங்க. ரைஸ் பண்ணிட்டு ஓகே நம்ம ஏரியால இந்த டிசாஸ்டர் கமிட்டி நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு டயலாக் சொல்றாங்க. எமி, and the Red Cross nurse for emergencies, thank you God for the rescue. Both left the coffee cups and drinks all standing. Okay, ஆமா, ரெட் கிராஸ் கமிட்டி மட்டும் இல்ல, இந்த ரெட் கிராஸ் நர்ஸுமே வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நல்லாவே ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த சீன் முடிஞ்சிச்சு. கடைசியா எங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறாங்க காடுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஃபைனல் இந்த எண்டிங் சீன் வந்து 2 பேரும் அந்த காஃபி கப்பை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஓகேங்களா, அதோட இந்த கதை முடிஞ்சது. லாஸ்டா வந்து டூ யூ நோ பாக்ஸ் ஒரு 2-3 கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாமா. The Red Cross Society is an international humanitarian service organization. அதாவது ஒரு மனிதாபிமானத்தன்மையான ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் தான்
இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது இன்டர்நேஷனல் லெவல்லையுமே இருக்கு. இஸ் த பிக்கஸ்ட் இண்டிபெண்டன்ட் அண்ட் நான் ரிலீஜியஸ் நான் பொலிட்டிக்கல் நான் செக்ரட்டரியன் அண்ட் நான் வாலண்டரி ரிலீஃப் ஆர்கனைசேஷன். இந்த ரெட் கிராஸ், அதாவது ரெட் கிராஸ் சொசைட்டி அப்படின்றது எந்தவித பொலிட்டிக்கல்லையும் சம்மந்தப்பட்டது இல்லை, எந்தவித ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டது இல்லை, எந்தவித மதம், எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம எல்லாருக்குமே அவங்களுடைய சர்வீஸை வந்து பண்ணுவாங்களா, அதுதான் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1863 இன் ஜெனீவா. 1863ல ஜெனீவால தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எங்கன்னா சுவிட்சர்லாண்ட்ல பை ஜீன் ஹென்ரி டூமாட் அப்படின்றவர் தான். ஃபாதர் ஆஃப் ரெட் கிராஸ் மூவ்மெண்ட் அண்ட் ரெசிபியன்ட் ஆஃப் நோபல் அவார்டு. ஓகே, அவருக்கு வந்து ஒரு நோபல் அவார்டு கொடுத்துருக்காங்க பீஸ்க்காக 1901. நம்ம ட்ரம்ப் கூட இப்ப நோபல் அவார்ட் கேட்டுட்டே இருக்காரு இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட், த 4th ஓல்டஸ்ட் டேம் எங்க இருக்கு அப்படின்னாக்கா, நம்ம எதை சொல்றாங்க அப்படின்னாக்கா நம்ம கல்லணை டேம் தான். கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. காவேரி ரிவர் நோக்கி இருக்கு. அதை கட்டினவர் நம்ம கிங் கரிகால சோழா. எப்போ அப்படின்னாக்கா 2nd செஞ்சுரியில கட்டிருக்காரு. இது நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச டேட்டா தான். நெக்ஸ்ட், இதுல ஒண்ணுமே இல்லை, நமக்கு எமர்ஜென்சி அப்படின்னா 108 நம்ம கூப்பிடணும் அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சதுதான். ஜஸ்ட் இதுல இருக்கு அப்படின்றதுதான். நெக்ஸ்ட், கிளாசரி பார்க்கலாமா? ஓகே, இதுல ஸ்டாம்பிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சவுண்டா நடந்து வர்றதுதான் வந்து ஸ்டாம்பிங் சொல்லுவாங்க. பிரிங்கிங் டவுன் ஒன் ஃபீட் ஹெவிலி ஆன் த கிரவுண்ட். கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னா சடன் வயலண்ட் ரெயின் ஸ்டார்ம், சடனா வர ஒரு ரெயின் ஸ்டார்ம் தான் வந்து கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சர் அப்படின்னா ஒரு லார்ஜ் ஜக். ஷட்டர் அப்படின்னா ஷிவர் டிபிக்கலி as a result of fear, அதாவது பயத்துல வர பதட்டத்தை தான் வந்து ஷட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்க் அப்படின்றது லிசன், பே அட்டென்ஷன். இதுல ஹார்கனிங் அப்படின்ற ஒரு வேர்டுமே வந்து நம்ம முன்னாடி ப்ரீவியஸா படிச்ச ஒரு போயம்ல யூஸ் பண்ணியிருப்போம். அது எந்த போயம் அப்படின்றத நோட் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தம்பிங் அப்படின்னா ஹிட்டிங் ஆர் ஸ்ட்ரைக்கிங் ஹெவிலி எஸ்பெஷலி வித் ஃபர்ஸ்ட் ஆர் அ பிளண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஒரு ஹார்ஷான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஒரு பொருளையோ வச்சு இடிக்கிறது தான் வந்து தம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்கா பேக் அப்படின்னா a piggyback ride on the back and shoulder of the other person. பிக்கா பேக் அப்படின்றது அந்த உப்பு போட்டு தூக்குவாங்க இல்லையா, அதாவது ஷோல்டரையுமே பேக்கையுமே வந்து அதுல கேரி பண்ணிக்கிறது தான். நெக்ஸ்ட், விங்க் அப்படின்னா ஒரு க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ஆஃப் ஒன் ஐ குவிக்லி, கண்ணை வந்து மூடி திறப்பாங்க இல்லையா, அந்த ஒரு டைம் தான் விங்க் அப்படின்னு சொல்றாங்க. Splint, a long flat object used as a support for a broken bone so that the bone stays in a particular position while it heals. அதாவது ஒரு போன் உடஞ்சிருக்கும் போது அந்த இடத்துல அந்த போன் வேற இடத்துக்கு நகர்ந்து போகாத அளவுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் ஸ்பிளிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்ப் அப்படின்னா கொஞ்சம் சத்தமா மூச்சு விடுறது வாய் வழியா. கேட்ச் ஒன்ஸ் பிரீத் வித் an open mouth owing to pain or astonishment. Lantern அப்படின்னா lamp with a transparent case protecting the flame or electric bulb and typically with a handle by which it may be carried or hung. அதாவது உள்ள லைட் எரியும், அதை சுத்தி ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஆல்சோ அதை வந்து கேரி பண்ணிக்கிறதுக்காக ஒரு கம்பி மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொருளை தான் வந்து லேண்டன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவ்வளவுதான் இந்த ஓல்டு மேன் ரிவர் அப்படின்றது ப்ரோஸ் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.